ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோல திருக்கடவுர் அமிர்தகடேஸ்வரர் உடனுடைய அபிராமியம்மனுடைய சன்னிதானத்துக்கு நாங்க போயிட்டு வந்ததை பாத்தீங்க. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே சட்டைநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். 2 கோவில் போயிட்டு வந்த உடனே எல்லாருக்குமே பசி எடுத்துருச்சு. வீட்லயே தயிர் சாதம் புளி சாதம் செஞ்சு வச்சிருந்தோம். ஒரு சூப்பரான பிளேஸ் கிடைச்சது. அந்த பிளேஸ்ல எல்லாருமே பஃபே சிஸ்டம் மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிறத போட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் சாப்பிடலாம். இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே அப்படியே நெல்லங்காடு ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இங்க ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. சுற்றிலும் அப்படியே நெல்லங்காடு, அந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே ஜாயின் ஆயிருக்க மாதிரியான இடம். இதுல வந்து குட்டியா ஒரு வாக்கியா போயிட்டு இருந்தது. அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு வழியா அந்த இடத்த நல்லபடியா ரசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய திருவடைக்களி முருகன் கோவிலுக்கு நாங்க எல்லாரும் வந்தோம். இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு என்னன்னா, திருச்செந்தூர் சூரனை வதம் செய்வதற்கான பணியில இருந்திருக்கிறாரு முருகப்பெருமான். அப்ப சூரனுடைய 2வது மகன் ஹிரண்யாசூரன் பித்ருக்கடன் செய்ய வேண்டி போர்ல இருந்து பின்வாங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா தரங்கம்பாடி கடல்ல மீன் உருவம் எடுத்து மறைஞ்சிருந்திருக்கான். இதை அறிஞ்ச முருகப்பெருமான் அவனை தேடி பிடிச்சு சம்ஹாரம் செஞ்சிருக்காரு. ஹிரண்யாசூரன் சிறந்த சிவபக்தனா, அதனால அவனை கொன்றதற்கான பாவம் முருகப்பெருமானுக்கு உண்டானது. அந்த பாவத்திலிருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல குரா மரத்தடியில அமர்ந்து தவம் செஞ்சாராம். இதை அடுத்து அவருடைய பாவ விமோசனம் கிடைச்சதாம். தன்னுடைய மகனான முருகனை இந்த தலத்துல இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கிட்டாராம். அதுக்கப்புறமா அவரும் பின்புறத்திலேயே அமர்ந்தார் அப்படின்றது ஸ்தல வரலாறு. ஹிரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தளம் அப்படின்றதுனால இதுக்கு திருவடைக்களி அப்படின்ற பெயர் வந்ததா சொல்லப்படுது. முருகன் சன்னிதானத்துக்கு வலதுபுறம் தெய்வ யானை தனி சந்நிதியில தவ குளத்துல தரிசனம் தர்றது காண்பதற்கு ரொம்பவே அற்புதமா இருந்தது. அம்பிகையினுடைய சன்னிதானத்துல நாங்க எல்லாரும் திருப்புகழ் பாடிட்டு இந்த கோவில்ல இருந்து விடைபெற்றோம். சட்டைநாதர் கோவில், திருக்கடவுர் அமிர்தகடேஸ்வரர் கோவில், அதுக்கப்புறமா நிறைவா திருவடைக்களி பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே நடை சாத்துற டைம் வந்துருச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த வழியா நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன கிராமத்துல இங்க ஏதாவது சாப்பாடு செய்யறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டோம். நாங்க பஸ் நிப்பாட்டி இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு திரௌபதி அம்மன் கோவில் இருந்தது. அங்கேயே நீங்க சாப்பாடு செஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. காலையில தூக்க கலக்கத்துல நிறைய குட்டி சாப்பிடாதவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் புளி சாதம் இருந்தது மீதி. ஏன்னா வீட்லயே நம்ம தயிரும் புளி சாதமும் ஆக்கிட்டு வந்துட்டோம். அந்த சாப்பாட்டுல மீதி இருந்ததை அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பெட்டி கடையில பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சாப்பிட்ட நிறைய பண்டங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சமையல் செய்யறதுக்காக நாங்க ஒரு ஆளை கூட்டிகிட்டே வந்துட்டோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தக்காளி வெங்காயம்லாம் வந்து நதியா மேகலா இவங்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பாடு எல்லாம் தயாரானதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க எப்போ டூர் போனாலும் சரி எல்லாருமே ஒரு நேர சாப்பாடாவது இப்படி ஆக்கி நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிட்றது சிலருக்கு ஒத்துக்கிறது இல்லை. நாங்களா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது அதுல இருக்க சந்தோஷமே தனிதான். அதுலயும் ஒருத்தர் சாப்பாடு போட, ஒருத்தர் குழம்பு ஊத்த, ஒருத்தர் ரசம் ஊத்த, அந்த மாதிரி சர்வ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தொட்டில் கட்டுறதுக்கு இடம் இருந்தது. அதோட ஃபேன் வசதி, தண்ணி வசதி எல்லாமே இருந்தது. நாங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருக்க இடம் கொடுத்த இந்த இடத்த சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்த கோவிலுக்கு நாங்க கிளம்பிட்டோம். அடுத்து நாங்க போன கோவில் எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கோவில் தான். தேரடியில இருந்தே உன் தரிசனத்தை நான் பாத்துக்கிறேன், கோவிலுக்கு உள்ள வரமாட்டேன், அந்த நந்தியை ஓரடி விலக சொல்லு அப்படின்னு கேட்ட தன்னுடைய பக்தனுக்காக நந்தியவே விலக சொன்ன
புகழ்பெற்ற நந்தனார் கோவிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். இந்த கோவிலை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.